எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, கோவாவோட கேபிட்டல் பனாஜிலேருந்து திவார் ஐலாண்டு போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம திவார் ஐலாண்டுக்கு போகலாம். இப்போ நம்ம எங்கே காரை வந்து ஃபெரிக்குள்ளே ஏற்றியாச்சு. இப்போ ஃபெரி ஸ்டார்ட் ஆக போகுது, பார்ப்போம்.
வாங்க திவார் ஐலண்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். திவார் ஐலண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஐலண்ட். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுதான் திவார் ஐலாண்டோட ஓல்டஸ்ட் சர்ச்சு. இது வந்து மோர் தென் 450 இயர்ஸ் ஓல்டு சர்ச். இந்த சர்ச்சு 450 இயர்ஸ் ஓல்டு சர்ச்சுனா கூட அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பழைய சர்ச்சு அந்த மாடலை பார்த்தாலே. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்பாட்டு திவார் ஐலண்டில். அப்படியே உள்ள ஒரு ரவுண்டாக போகலாம். ரொம்ப காமாக இருக்கும். ஸோ நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த திவார் ஐலண்டில் இந்த பில்டிங்கில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இன்னும் அதே மாதிரி வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஸோ பனாஜிலேருந்து கிளம்பி நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு, சன்செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திவார் ஐலண்ட்லேருந்து திருப்பி ஃபெரியில் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து ஓல்டு கோவா போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபெரியிலேருந்து காரை ரிவர்ஸில் எடுக்கிறத நான் உங்களுக்கு தெளிவான வீடியோவாக காட்டுறேன், பாருங்கள். அதாவது நம்ம காரை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபெரியிலேருந்து ஒரு ஸ்லோப்பில் ரிவர்ஸில் இறக்கிட்டு அதே ரிவர்ஸில் ஸ்லோப்பில் வந்து பேக்வேர்டாக போக வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து, அதாவது ரொம்ப வந்து ஒரு ஆக்சிலேட்டர் நல்லா ரேஸ் பண்ணால் தான் திருப்பி கொடுக்க முடியும். ஏன்னா 2 பெண்டுக்கு நடுவில் நம்ம கார் மாட்டிக்கிறது, இந்த 2 ஸ்லோப்புக்கு நடுவில் உள்ள டெப்த்தில் கார் மாட்டிக்கிறது. அதுலேருந்து நம்ம வந்து ரிவர்ஸில் கொஞ்சம் காரை புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி தான் நம்ம அந்த ஃபெரியிலேருந்து காரை மூவ் பண்ண முடியுது. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா ஃபெரிலையும் ஏறி இறங்கி திவார் ஐலண்ட்லேருந்து ஓல்டு கோவாக்கு இப்போ வந்திருக்கிறோம். இப்போ ஓல்டு கோவா என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். இப்போ திவார் ஐலண்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்து ஓல்டு கோவா நோக்கி போகிறப்போ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. உங்களுக்குமே இந்த ஃபெரியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி நம்ம காரை ஃபெரியில் பார்க் பண்ணோம், அதுலேருந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி, பார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. எடுக்கும்போது வந்து அந்த ஸ்லோப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பட் யூஸ் டு இட். இப்போ வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். காரை வந்து ஃபெரியில் பார்க் பண்ணிட்டு அந்த